வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழங்களை விடவும் பல மடங்கு அதிக சத்து இருக்கக்கூடிய, ஆனால் அதே சமயம் விலை குறைவாக நமக்கு அடிக்கடி கிடைக்கக்கூடிய பழங்களினுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்காக விலை நம்ம குறைவாக இருக்கக்கூடிய பழங்களை வாங்கி சாப்பிடணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஆப்பிள் பழங்களை காட்டிலும் இன்னும் நிறைய பழங்கள் ஆரோக்கியமாக இருக்குது, அதையுமே நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ 1 கிலோ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா சுமார் 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் இருக்கும். சில ஆப்பிள்கள் அதோட ரேட்டை பொறுத்து இன்னும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை விட மலிவானதாக நமக்கு அடிக்கடி கிடைக்கக்கூடிய ஆப்பிள் பழங்களை விட கம்பேர் பண்ணும்போது ஊட்டச்சத்துக்கள், அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய பழங்களும் இருக்கு. அதனுடைய மருத்துவமைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த வகையில் கொய்யாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கொய்யாப்பழம் உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு பழமாக இருக்கு. இதுல விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, பொட்டாசியம், நார் சத்து போன்ற சத்துக்கள் இருந்திருக்கு. இது செரிமானத்தை நமக்கு மேம்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கும், பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல்ல வைக்கிறது போன்ற பல நன்மைகளை நமக்கு வழங்கும். இதுக்கு காரணமா ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்குமே கொய்யாப்பழத்தில் இருக்கு. ஸோ விட்டமின் சி இருக்கிறதால தான் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுத்து நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்தி புதுசாக எந்த நோயுமே வராமல் நமக்கு தடுக்குது. பொட்டாசியம் சத்து கொய்யாப்பழத்தில் இருக்கிறதால தான் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு உயர்தர அந்த ரத்த அழுத்தம் நமக்கு கண்ட்ரோல் ஆகுது. நார் சத்து கொய்யாப்பழத்தினுடைய விதைகள் இருக்கிறதால தான் அது ஒரு சிறந்த மலமிளக்கியாக நமக்கு செயல்பட்டு உணவுகள் செரிமானமானதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் வெளியேற்றி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நமக்கு பாதுகாக்குது. அதே போல பழங்கள்ல ரொம்ப ரொம்ப அதிகமாக விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்து கொண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பழமே கொய்யாப்பழம் தான். அதனால நீங்க ஆப்பிள் பழத்தை கம்பேர் பண்ணும்போது கொய்யாப்பழத்தை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை நீங்க அந்த விதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பழம் பலவிதமான ஆரோக்கியமான நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சத்தான பழம். இப்போ மாப்பழா வாழை நம்ம முக்கணிகளை குறிப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதில் இடம்பெற்றிருக்கக்கூடியதான் இந்த வாழைப்பழம். நம்ம தினமும் ஒரு வாழைப்பழங்களை உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடலாம். அது எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் பேயன் வாழைப்பழம், மலை வாழைப்பழம், மொந்தன் வாழைப்பழம், பூவன் வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், இது மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் விட்டமின் சி இருக்கிறதால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. பொட்டாசியம் இருக்கிறதால நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மன அழுத்தத்திலிருந்து நம்ம விடுபட வச்சு ரத்த அழுத்தத்தை நமக்கு கண்ட்ரோல் பண்ணுது. நார் சத்துக்கள் இருக்கிறதால வலுவான நம்மளுடைய செரிமான மண்டலத்தை பாதுகாக்கிறதுக்கு வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும். தீவிரமாக மலச்சிக்கல் பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கிட்டாலே சரி பண்ணிக்கலாம். இதனால உங்களுக்கு செரிமானம், தசை வலு பெறும், செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும், இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம உங்களுடைய அந்த ரத்த நாளங்கள் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை வாழைப்பழங்கள் என்ன பண்ணா சரி பண்ணிட்டு இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை கொடுத்து இதயத்தையுமே பாதுகாப்பாக வாழைப்பழம் பாதுகாத்துக் கொள்ளும். ஸோ தினமும் ஒரு வாழைப்பழம், எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் பழத்தை விட அது உங்களுக்கு நல்லதுதான். அதே போல மூணாவதா பார்த்தீங்கன்னா இலந்தை பழம் பல நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இலந்தை பழத்தில் விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகரிக்குது. பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது, செரிமானத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். அதே போல இன்னும் குறிப்பான ஒரு ஸ்பெஷல் மருத்துவ நன்மை இலந்தை பழத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, தூக்கமின்மை பிரச்சனையில் நீங்கள் அவதிப்படுறீங்கன்னா இலந்தை பழத்தை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை சுரக்க வச்சு தூக்க ஹார்மோன்களை உங்களுக்கு சுரக்க வச்சு இயல்பாகவே தூக்கத்தை கொடுக்கும். மேலும் முடி மற்றும் சருமத்திற்கும் நல்லது. முடியும் அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும் நீங்கள் இலந்தை பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா. அதே போல உங்களுடைய சருமத்திலையும் முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் எதுவும் இல்லாமல் மாசு மறுக்கள் அற்ற ஒரு சருமமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆப்பிள் பழத்தை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இலந்தை பழம் நமக்கு எளிமையாக கிடைக்குங்க. விலையும் கம்மி தான், அதையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அத்திப்பழமும் இடம் பிடிக்குது. அத்திப்பழத்தினுடைய ஒரு உயர்தர மருத்துவ நன்மை என்னன்னா, அத்திப்பழம் நம்முடைய நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணி உடல் நரம்பு மண்டலத்தையே நமக்கு வலுப்படுத்தும். அத்திப்பழம் சாப்பிடுவதால வயிற்று உப்புசம் மற்றும் மலச்சிக்கல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றத நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. அத்திப்பழங்கள்ல கலோரிகள் குறைவாக இருக்கிறதால உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு எனர்ஜியை நமக்கு கொடுத்து ஒரு நபரினுடைய எடையை கட்டுப்படுத்துறதுக்கும் அத்திப்பழம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அத்திப்பழங்களை சாப்பிடுவதால உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவும் சீராக இருக்கும். அதே போல் பிளட்டில் சுகரோட அளவு கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களும் அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க, நரம்புகளை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க அத்திப்பழத்தை எடுத்துக்கலாங்க. இப்போ அத்திப்பழத்தை நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா இப்போ தான் பறிச்சிருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். இல்லைனா உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை தேனில் ஊற வைத்து கூட எடுத்துக்கலாம். நீங்கள் உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை தேனில் ஊற வைத்து எடுத்துக்கிறீங்கன்னா சுகர் ப்ராப்ளம் இல்லாத ஆளாக இருக்கணும். ஸோ
மற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆக மொத்தம் அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது வந்து உங்களுக்கு ஆப்பிள் பழங்களை கம்பேர் பண்ணும்போது நிறைய ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். அந்த வரிசையில் நாவல் பழமும் இடம் பிடிக்குதுங்க. நாவல் பழம் ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டாக இருக்குது. பல நன்மைகளை இந்த நாவல் பழம் வந்து கொண்டு இருக்கு. நீரிழிவு நோய்க்கு எதிராக நமக்கு போராடி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினோட அளவை கட்டுப்படுத்தி சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நம்மளை நாவல் பழம் விடுபட வைக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனையை நமக்கு வந்து நீக்கி இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை கொடுத்து மாரடைப்பு பக்கவாதம் ஏற்படாமல் இதயத்தை நாவல் பழம் பாதுகாக்கும். சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் அழகான சர்மத்தை வந்து நமக்கு கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி ஒரு சுறுசுறுப்பான நீரேற்றம் இருக்கக்கூடிய மிருதுவான சர்மத்தையும் நாவல் பழம் நமக்கு கொடுக்கும். வாய் ஆரோக்கியத்தை பராமரித்து ஈறுகள ரத்த கசிவு ஏற்படுவது, அதன் மூலமாக பற்கள் வந்து உங்களுக்கு வலுவிழந்து போகிறது, வாய் துர்நாற்றம் வீசுவது, இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குங்க. மேலும் நாவல் பழம் ஒட்டுமொத்தமாகவே அந்த நம்மளுடைய ஹீமோகுளோபினுடைய கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுபட வைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகரித்து எந்த நோயுமே நமக்கு வந்து வராமல் நாவல் பழம் வந்து நமக்கு பாதுகாத்துக்கொள்ளும். ஸோ நாவல் பழத்தையுமே நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் அந்த நாவல் பழத்தை ஆப்பிள் பழத்தை கூட கம்பேர் பண்ணிங்கன்னா விலையும் கூட நாவல் பழத்துக்கு வந்து கம்மி தான். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழமும் இடம் பிடிக்குதுங்க. நம்ம தினமும் 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாளைக்கு வந்து எடுத்துக்கொள்ளணும். இதே நீங்கள் நீரிழிவு நோயாளிகளாக இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழமே போதும். அந்த ஒரு பேரிச்சம்பழம் கூட எடுத்துட்டதுக்கு அப்புறம் உங்களோட ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். அதிகரிச்சிருந்தா நீங்கள் அப்போ கூட பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ள வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா விட்டமின்கள், தாதுக்கள், நார்சத்து, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற நம்முடைய உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து இருக்கக்கூடியது தான் இந்த பேரிச்சம்பழம். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விலையும் ஆப்பிள் பழத்தை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு உலர்ந்த பழமாகவும் இருக்கிறதால உங்களுக்கு வந்து இரும்பு சத்து வந்து இது உங்களுக்கு கொடுத்து ரத்த சோகையெல்லாம் எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கொள்ளும். இதயத்தை வந்து பலம் பெற வைக்கும். எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம் போன்றவற்றை வந்து உங்களுக்கு பலமாக வைக்கிறதுக்கெல்லாம் இந்த பேரிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. இதை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பழமாக தான் இந்த பழம் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த வரிசையில் வந்து நீங்கள் எலுமிச்சம்பழத்தை வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் போன்ற சத்துக்கள் இருக்குது. இது வந்து செரிமானத்தை உங்களுக்கு வந்து மேம்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு வந்து அதிகரித்து கொடுக்கும். தேவையில்லாத உடல் எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளை இல்லாமல் குறைத்து கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை கொடுக்கும். சிறுநீரக கற்கள் வந்து வராமல் தடுக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் லெமன் ஜூஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். மேலும் தோல், பற்கள் ஆரோக்கியத்துக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த எலுமிச்சை ஜூஸ். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிந்து அதை உணவுகளில் சேர்த்துக்கலாம். இல்லைனா தினமும் ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிந்து அதை ஜூஸாகவும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயும் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு பழமாக இருக்குது. கம்பேர் பண்ணும்போது ஆப்பிள் பழத்தை கூட கம்பேர் பண்ணிங்கன்னா விலையும் நெல்லிக்காய் வந்து கம்மி தான். ஆனால் ஊட்டச்சத்துக்களை உங்களுக்கு அதிகமாகவே கொடுக்கும். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார் சத்து வந்து நெல்லிக்காய் நிறைந்திருக்குங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு வந்து பலப்படுத்துறது, சருமம் மற்றும் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கிறது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறது, மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, கண் பார்வையை கூர்மைப்படுத்துறது, சுவாச மண்டலத்தை சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணி ஒட்டுமொத்த நுரையீரல், சுவாச மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கிறது போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து நம்மளை விடுபட வைத்து நம்மளை ஆரோக்கியமாக பராமரிக்குதுங்க. ஸோ நாம் என்ன பண்ணலாம்னா நெல்லிக்காயுமே நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம். கம்பேர் பண்ணும்போது ஆப்பிள் பழத்தை கூட கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த பழங்கள் எல்லாமே விலை குறைவாக தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடிக்கடி எளிமையாகவே நமக்கு வந்து ஈஸியாக அவைலபிலிட்டியாக கிடைக்கும். இந்த பழங்களையுமே நீங்கள் வந்து இப்போ வாங்கி எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக அதிக மருத்துவன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.